ஓம் நம சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. அன்பர்களே, மகாலய அமாவாசை. மகாலய தர்ப்பணம் ஏன் செய்ய வேண்டும்? கர்ணன் மகாபாரத போரில் கொல்லப்பட்ட பிறகு உரிய மரியாதைகளோடு யமன் அவரை அழைத்து கொண்டார். யமன் கர்ணனிடம், நீ நிறைய புண்ணியங்களை செய்ததால் சொர்க்கத்தை நன்றாக அனுபவித்துக்கொள் என்றார். கர்ணன் மகிழ்வுடன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறார். சில காலம் கழித்து அவருக்கு பசிக்கிறது. தன்னுடன் உள்ளவர்களிடம் உணவு பரிமாறும் இடம் எங்கே என்று கேட்கிறார். சொர்க்கவாசிகள் திகைப்படைந்து அவரிடம், இங்கு இருப்பவர்களுக்கு பசிக்காது, அதனால் உணவு உண்ணும் தேவையே இருக்காது என்கிறார்கள். தேவகுரு பிரகஸ்பதி நடப்பனவற்றை கவனித்துவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இதற்கான விடையை கண்டுபிடிக்கிறார். பிறகு கர்ணனிடம் ஆள்காட்டி விரலை சுவைக்கச் சொல்கிறார். கர்ணன் ஆள்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்து விடுகிறது. கர்ணன் மிகவும் வியப்படைந்து இதற்கான காரணம் என்ன என வினாவுகிறார். குரு சொல்கிறார், கர்ணா, பிறப்பால் நீ ஒரு வள்ளல். நீ யார் எதை கேட்டாலும் உடனே கொடுத்து விட்டாய். ஆனால் நீ அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. அதனால் தான் நீ இங்கே பசியை உணர்ந்தாய். ஆள்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்து விட்டதே ஏன் என கேட்கிறார் கர்ணன். குரு விளக்குகிறார், கர்ணா, ஒரு முறை ஒரு ஏழை பிராமணர் உன் வீட்டிற்கு வந்து உணவு கேட்டார். நீ பொதுவாக அன்னதானம் செய்யும் வழக்கம் இல்லாததால் அதை மறுத்துவிட்டாய். ஆனால் உன் ஆள்காட்டி விரலால் அன்னதானம் நடக்கும் இடத்தை அந்த ஏழை பிராமணருக்கு காட்டினாய். அவரும் அங்கே சென்று சாப்பிட்டு தன் பசியை ஆற்றிக்கொண்டார். அந்த புண்ணியம் உன் ஆட்காட்டி விரலில் இருந்ததால் நீ ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்து விட்டது. கர்ணன் கண்களில் நீர் திரண்டு விட்டது. உடனே யம தர்மராஜனிடம் சென்று முறையிடுகிறார். நான் ஒரு பட்சம் 15 நாள் மனித உடலுடன் பூலோகம் செல்ல அனுமதிக்க வேண்டும். நான் போய் அன்னதானம் செய்துவிட்டு வருகிறேன் என்கிறார். யம தர்மராஜனும் அனுமதிக்கிறார். கர்ணனும் பூலோகம் வந்து யாரும் அடையாளம் கண்டு கொள்ளாத இடத்தில் அன்னதானம் செய்கிறார். கர்ணன் மிகவும் நல்ல நோக்கத்துக்காக இதை செய்கிறார். மகிழுடன் செய்கிறார். 15 நாட்கள் முடிந்தவுடன் யமன் மீண்டு வந்து மனித உடலை துறந்துவிட்டு சொர்க்கம் வரச் சொல்கிறார். கர்ணன் மகிழ்வுடன் செல்கிறார். யமன் கர்ணனிடம், மனிதர்கள் பூலோகத்தில் உள்ள சுகங்களை அனுபவிக்கவே மீண்டும் மீண்டும் பூலோகம் வர வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் நீங்கள் எதற்காக மனித உடலுடன் பூலோகம் வந்தீர்களோ அதை முழுமையாக முடித்துவிட்டு உங்கள் வார்த்தைகளை காப்பாற்றி விட்டீர்கள். நீங்கள் இப்போதும் ஒரு வரம் கேட்கலாம் என்கிறார் யமன். கர்ணன் சொல்கிறார், யம தர்மராஜரே, மனிதர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி உணவு அளிக்க மறந்து விடுகிறார்கள். அதனால் இந்த பட்சத்தில் முன்னோர்களுக்காக செய்யும் திதி மற்றும் அன்னதானம் கர்மங்கள் செய்ய சந்ததி இல்லாத முன்னோர்களை கூட சென்று அடைய வேண்டும். கர்ம வினைகளால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் தவிக்கும் முன்னோர்களையும் இந்த பலன் சென்றடைய வேண்டும் என கேட்கிறார். யமன் மகிழ்வுடன் ஒப்புக்கொள்கிறார். அதனால் யார் இந்த பட்சம்னா 15 நாளுங்க, புரட்டாசி மாத கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய 15 நாள் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய நாளில் உணவு அளிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உலகுக்கே சூரியன் சொந்தம் என்பதால் அவரது புத்திரனான கர்ணனும் நமக்கு சொந்தமாகிறான். அவன் பூமியில் வந்து தர்மம் செய்யும் மகாலயபட்ச காலத்தில் நாம் நம் முன்னோர்களை வரவேற்று 14 நாட்களும் தர்ப்பணம் முதலியனவை செய்து கடைசி நாளான மகாலயபட்ச அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு சிராத்தங்கள் செய்து பிராமணர்களுக்கு போஜனம் அளித்து ஆசி பெற வேண்டும். இல்லாத எளிய மக்களுக்கு உதவ வேண்டும். மகாலயபட்ச காலத்தில் நம் முன்னோர்களுக்காக விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோரின் ஆசி நமக்கு கிடைக்கும். நமக்கு மட்டுமின்றி உலகிலுள்ள பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கும் என்பது ஐதீகம். பிதுர்காரணனான சூரியனும் மாதுர்காரகனான சந்திரனும் விஷ்ணுலோகம் என்று கருதப்படும் கன்னிராசியில் ஒன்றிணைந்தும் போது வரும் அமாவாசையே மகாலய அமாவாசையாகும். பிற மாதங்களில் வரும் அமாவாசை நாட்களில் முன்னோரை வணங்க மறந்தவர்கள், சந்தர்ப்பம் சரியாக அமையாதவர்களும் கூட இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்து பிதிர்தோஷம் முற்றிலுமாக நீங்கி புண்ணியம் அடைவார்கள். எனவே
மகாலயபட்சம் எனும் அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இருந்தால் நல்ல லாபம் நமக்கு. நம் தலைமுறைக்கும் சேர்த்து தான் ஒட்டுமொத்த முன்னுரையும் நினைவு கூர்ந்து அவர்களை வணங்குவதால் நம் தீர்த்தகரைகளுக்கு சென்று புனித நீராடி, காசி கங்கையில் சென்று புனித நீராடி சிவன் அருள் பெறக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வரக்கூடிய புரட்டாசி மாத அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி நடக்கூடிய அமாவாசையில் இந்த 14 நாள் செய்யாதவ கூட அன்னைக்கு போயிட்டு முன்னோர்கள் பேரில் தர்ப்பணம் செய்து இல்லாதவர்களுக்கு, பசித்தவர்களுக்கு உணவளித்து சிவனை வணங்கி நலம் பெற, இந்த பலனை பெற அன்புடன் வேண்டுகிறேன்.